ஏலத்தோட்டம் இன்றைக்கி நம்ம 19 ஜூன் 2024 விசிட் பண்ணியிருக்கிறோம். ஒட்டன்சத்திரம் டு கொடைக்கானல் ரோட்டில் நடுப்பட்டி அப்படிங்கிற வில்லேஜ், ராஜேந்திரன் அப்படிங்கிறோடைய ஏலக்காய் எஸ்டேட். இது வந்து ஆக்சுவலாக அவங்க டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இடம் வாங்கி இங்கே பார்த்திங்கன்னா ஒரு வீடு கட்டியிருக்காங்க. மேலே தூரத்தில் உங்களுக்கு தெரியும். வீடு கட்டிட்டு சும்மா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக கட்டிட்டு ஒரு 8 ஏக்கர் பூமி வாங்கிட்டு ஏலம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வீடு வேலை ஊரில் ஆகிட்டு இருந்ததுனால அவங்களால கவனிக்க முடியல. இப்போ 5 வருஷம் கழித்து இப்போ 5 வருஷம் டைம் ஆகுது. 4 to 5வது வருஷம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டன்சத்திரம் சதீஷ் குமார், அவர் நம்ம நெட்சர்ஃப் பயோஃபிட் டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்களுடைய ரிலேஷன் பார்த்திங்கன்னா மாமா வெங்கட், அவங்க தான் இன்சார்ஜாக இருக்கிறாங்க. அவங்க இந்த ஏரியாவில் நிறையா சதீஷ்குமார் பார்த்திங்கன்னா நடுப்பட்டி, கேசிப்பட்டி, தாண்டிக்குடி ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நெட்சர்ஃப் பயோஃபிட் ப்ராடக்ட் எல்லா விவசாயத்துக்குமே கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ கொடுத்துட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுனால பார்த்திங்கன்னா மாதிரி ஏலக்காய் ஸ்டேட்டுக்கு பயோவில் தான் பண்ணணுன்னு ஆர்வமாக இருக்காங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னு ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டப்போ நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ தான் பார்த்திங்கன்னா எல்லாம் சுத்தம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போது இந்த கீழே வேர் வளர்ச்சிக்காகவும் ஃபங்கல் வைரல் ரிமூவ் பண்ணுறதுக்காகவும் கொஞ்சம் மினரல்ஸ் சேர்த்தி கொடுக்கணுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ரேப்பப் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு சஜஷன் பண்ணியிருக்கிறோம். இப்போ எல்லாம் சுத்தம் பண்ணி முடிக்கிறது இன்னும் கொஞ்சம் இடையில பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. இந்த அடர்த்தி குறைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா ஆட்கள் இன்னும் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. அதாவது இடை இருக்கிற தண்டை வந்து வெட்டி களைச்சி விடுவாங்க. களைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நெட்சர்ஃப் பயோஃபிட் ப்ராடக்ட்டில் ரேப்பப் கொடுக்க போகிறோம். ஏன்னா உள்ள காற்றோட்டம் இடைவெளி அதிகமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த சரம் எல்லாமே கொஞ்சம் நீண்டு வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம முழுமையான காய் ஊக்கம் வரும். அதுக்காக இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் கெமிக்கல் கூட மண்ணுக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விவசாயத்தில் ஆர்வமாக ஏலக்காயில் ஆர்கானிக் பண்ணணுன்னு ஒரு விருப்பம் உள்ளவங்க கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா எங்களுக்கே உற்சாகமாக இருக்குது. இதை நம்ம படிப்படியாக நீ வீடியோ எடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜாக எப்படி பண்ணுறோம், அடுத்தடுத்து என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டாயம் இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுவோம். எந்த விவசாயமாக இருந்தாலுமே ஒரு ஏரியா மட்டும் நம்ம அப்ளை பண்ண சொல்லி தான் கேட்குறோம். இவங்க பார்த்திங்கன்னா ஒரு 500 தூர் சொல்லுவாங்க. 500 தூர் இருக்குது. 500 தூருமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணி கொடுங்க, நாங்கள் ஒரு 100 தூர் மட்டும் சாம்பிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, எனக்கு வந்து கெமிக்கல் கூடாது, 100% ஆர்கானிக்காக வேணும், அதனால் பார்த்திங்கன்னா எங்களுக்கு முழுமையாக எங்களுடைய பண்ணி கொடுங்க, என்ன வேணுமோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக மழையும் கூட இருந்தாலும் அவங்க இந்த 1 வீக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு அடுத்த வாரம் அப்ளை பண்ண வந்து விசிட் பண்ணி பார்த்து கொடுங்க. அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த கருகள் இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா 100% ரிசல்ட் கொடுக்க முடியும். இதில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைம் பீரியடில் ஃபஸ்ட்டு ரேப்பப், அடுத்து ஷெட்டு கல்ச்சர் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா NPK கொடுப்போம், ஸ்டிம்ரிச் கொடுப்போம். ஸ்டிம்ரிச் பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஒருக்கா ஸ்ப்ரே எல்லாமே பேசியிருக்கிறோம். அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால இது 100% ரிசல்ட் எடுத்து பெரிய அளவில் ஆர்கானிக்கில் ஏலக்காய் அப்படிங்கிறது ஒரு சிலர் பண்ணிகிட்ருக்குறாங்க. புதிதாக விவசாயம் பண்ணுறவங்களுமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் நிறைய நாலேஜ் எடுத்து அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு சிஸ்டமாக உருவாக்கி ஒரு டைரி போட்டு நோட் பண்ணி நம்ம இந்த ப்ராடக்ட் எல்லாமே அப்ளை பண்ணி அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். கரெக்டாக இதை பார்த்து இன்னும் ஒரு குறிப்பிட்ட மக்கள் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருவாங்க. அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ பதிவு. இதன் மூலம் இந்த பொருட்கள் கொண்டு போய் இயற்கை விவசாய பொருட்களையும் சரி, விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய அனைவருக்கும் இது மிகப்பெரிய ஒரு தொழில் வாய்ப்பாகவும் அமையக்கூடிய வாய்ப்பை தான் நம்ம கையில் எடுத்துருக்குறோம். இந்த சூழ்நிலையில் ஏலக்காயில் ஆர்கானிக் பண்ணி ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ஏரியாவில் மிளகு, காஃபி எல்லாமே வைக்க போகிறாங்க. எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாக இப்போ அழிச்சிட்டு மிளகு, காஃபி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஏரியாவில் மிளகு, காஃபி பண்ணி இதெல்லாமே ஃப்யூச்சரில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறது, ஆர்கானிக் ஃபார்மிங் சர்டிஃபிகேட் வாங்கி அடுத்தபடியாக அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டிங்க்கு மிளகு, காஃபி, ஏலக்காய் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. அதனால் ஆர்கானிக்கில் தான் எங்களுக்கு வேணுங்கிறது அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முழுமையாக இந்த ஃபார்மை ஆர்கானிக் ஃபார்மிங்காக உருவாக்கி நம்ம நெட்சர்ஃப் பயோஃபிட் ப்ராடக்டை யூஸ் பண்ண வச்சு சிறந்த ரிசல்ட் எடுக்க போகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த மாதிரி பேரலில் ஃபில் பண்ணி தான் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க. கீழே அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி பேரலில் ஃபுல் பண்ணி ஒரு 200 லிட்டருக்கு நம்ம ரேப்பை பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கலந்து செடிக்கு 2 லிட்டர் அந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் அப்ளை பண்ணுவோம்.
இதெல்லாமே பார்த்திங்கன்னா குறைவு நம்மளுக்கு. இன்னும் காய் பூக்கள் சரம் வந்து இன்னும் நிறைய வரணும், சரமாக அதிகப்படியாக கொண்டு வரணும். இப்போ இந்த க்ளீனிங் ஒர்க் எத்தனை நாள் நடந்துருக்குங்க சதீஷ்? 1 வீக் நடந்துட்டு. 1 வீக் நடந்து. இப்போது இவங்க இன்சார்ஜ் எடுத்து இப்போ இந்த தோட்டத்துக்கு இன்சார்ஜ் எடுத்து இப்போ தான் எடுத்திருக்காங்க இல்லைங்களா? 1 மாதம் ஆகுது எடுத்து. இது வரைக்கும் லீஸ் கொடுத்துருந்தாங்களா அல்லது வேறு யாராவது பார்த்துட்டு இருந்தது? எது பராமரிப்புலாம் விட்டுட்டாங்க. அவங்களால சரி வேறு அவங்களால வர முடியலைங்கிறக்கா ஃபாலோ பண்ண முடியாமல் விட்டுட்டு இப்போ அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க எடுத்து பண்ணுறதுக்காக இப்போ ஒரு ஆர்ட் போட்டுருக்காங்க. ஓகே. இப்போ முழுமையாக அந்த ஏலத்தோட்டத்தை நீ முழுமையாக இனிமேல் தான் பராமரிக்க போகிறாங்க. அதாவது தோட்டம் வாங்கினதோட பராமரிப்பு இல்லை, ஆள் சும்மா வச்சதோட நிப்பாட்டியாச்சு. இனி தான் பராமரிப்பு, இதுக்கான ப்ராசஸிங் இனி தான் நடக்குது. இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உரமோ எருவோ எதுவுமே இது வரைக்கும் அப்ளை பண்ணல. அதனால் இப்போ நம்மளுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக உங்களுக்கு படிப்படியாக அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அது பர்ஃபெக்டாக சர்வீஸ் பண்ணோம்னா கொண்டு வர முடியும். கரெக்டாக இந்த 5 ஏக்கரை கரெக்டாக பண்ணி கொடுங்க. வேணுங்கிற அளவு நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் எல்லாமே எந்த நேரத்தில் அப்ளை பண்ணணும் எல்லாமே சொல்லி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு கை கூசி பழக்கம். அவங்க வெட்டுறவங்க தான் வெட்டி போடணும்னா மொட்டை போய் அதை வெட்டுறது அதை வெட்டக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த கொழுந்து இதெல்லாம் குறித்து காஞ்சிருக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தா இல்லை சரம் இத்தனை வந்துருக்குது, லென்த்து கொஞ்சம் கூட இல்லை இல்லைங்களா? லென்த்து எந்த அளவுக்கு ஃபுல்லாக வருதோ அப்போ தான் காய் பார்த்தீங்கன்னா நெருக்கமாக நிற்கிது. இது ஊறாது, இந்த காய் எல்லாமே ஊறுறது ரொம்ப சிரமம். தட்டையும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஊக்கம் இல்லை, தட்டையோட ஊக்கம் கம்மி. என்ன பேர் அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா, பெருசாக மெயின்டைன் பண்ணல, அவங்க ஏதோ பண்ணியிருக்கிறாங்க, இவங்களால வர முடியல, அது ஒரு ரீசன். இதுலேயுமே என்ன தட்டை கொஞ்சம் கலைக்கணும். ஏன்னா அடுத்து குருத்து வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இதெல்லாம் மேலே வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகிக்கும். இதெல்லாம் மேலே வர்றப்போ தட்டை கொஞ்சம் தடிமண் இருக்கணும். நம்ம ஊக்கமே இல்லை. அவர் வாசனை இதில் பார்த்தோம் இல்லையா எவ்வளோ இருந்தது. நம்ம கேசம் ஆமாம், மண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மண்ணுக்குள்ளே விஷத்தை கலக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம். அதனால ஆர்கானிக் போட்டுக்கிறது ஒன்று போட்டாச்சு, அது ஒன்று மட்டும் வந்துருட்டது எப்படி நெட்டியோ ஒட்டியா. ஆனால் வாசனைங்க நல்லா வருது பாருங்க. இந்த மாதிரி பிஞ்சா போச்சு பேனா கொஞ்சம் பொறிச்சு கொடுத்து விட்டு சரி அது என்ன பண்ணிட்டு காம்பெல்லாம் பிச்சுட்டு நீட்டாக எடுத்து கொண்டாட வச்சு கூட சர்க்கரை போட்டு அடிச்சு வச்சுட்டேன். சும்மா வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு நல்லா இருக்கு, இயற்கையாக இருக்கிறதுக்கு அதுதான். இப்போ எவ்வளவு இந்த நல்லாணியில் இந்த வாசம் வரவே வராது, வாய்ப்பு இல்லைங்க. போயிருக்க ஃபீல்டுக்கு வாசம் வரலாம். இன்னும் விளையும் பிஞ்சா இருக்கு. இதை காட்டிடுங்க, இன்னும் விளையணுங்கக்கா. ஆமாங்க, இன்னும் சும்மா அப்படியே ரொம்ப பூ மாதிரி தான் இருக்குது, பூ மாதிரி தான் இருக்குதுங்க. வாசம் பக்கத்தில் உட்காந்தா வாசம் அடிக்கும். ஆமாங்க, எனக்கு அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுமாதிரி திருப்பி போட்டாலும் அதுலேயும் நல்லானே போடலாம், அந்த இதே போடலாமா அப்படின்னு ஒரு யோசனை இருக்குது. அந்த சைடு போட்டாலும் எது வேணாலும் போடுங்க, எது போட்டாலும். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இதை விட இது ரேட்டு ஜாஸ்தியாக போடுறீங்க. ரேட் அதிகம், ஆனால் ஈல்டு அது அதிகமாக வரும். ஈல்டு அதிகம் வரும், ரேட்டு கம்மியாக இருக்கும். இது ஈல்டு கம்மியாக வந்தால் ரேட்டு நல்லாயிருக்கும். எடுத்த மாதிரி தெரியல, இதுதான் ஃபஸ்ட்டு இது வெளியே வந்துருக்கு. ஆனால் உங்களுக்கு இது வரைக்கும் ஐடியா இல்லை இல்லைங்களா, என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு ஐடியா இல்லை. நான் அப்பப்போ வீடு வேலையாகிட்டு இருந்தேன், நான் சுத்தமாக வரவே. சரி நம்ம கரூருங்க. என்னப்பா இன்னும் காப்பு எடுக்கவே இல்லை. இது ஆடி மாதம் எடுத்துட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்குமாம்மா? இப்போ இது கரெக்டாக இப்போ நம்ம வாங்கி வச்சதுங்களா ஆல்ரெடி? இடம் காலி இடமா வாங்கிங்க நம்ம வச்சது மாதிரி கிடந்துச்சு. சரிங்க, சுத்தம் பண்ணி கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக வந்து தெளிவான முடிவே என்னை எடுத்து எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இப்படியே விட்டாச்சு. இப்போ ஒரு பக்கமாக அந்த காப்பி வைக்கலான்னு அந்த சைடு மேலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஓகே காப்பி வர்ற மாதிரி
அந்த கீழே பள்ளத்தில் மட்டும் ஒரு ஏக்கர் 2 ஏக்கர் வரும். சரிங்க. ஏலக்காய் போடலாமா காஃபி வைக்கலாமான்னு சந்தேகத்தில் இருக்கு. சரி சரிங்க. அதனால மேலேருந்து வரலாம் யோசிச்சு பண்ணிக்கலாம். சரி சரி.